இன்னைக்கு மார்னிங் எழுந்ததுமே நான் எமோஷ்னல் ஆகிட்டேன். ஏன்னா மார்னிங் எழுந்ததுமே பார்சல் வந்திருந்தது இந்தியாவிலேருந்து. ஸோ அதில் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் அப்போ எங்கள் அப்பா வாங்கி அனுப்புனாரு. ஸோ லைட்டாக எமோஷ்னல் ஆனேன். அண்ட் அடுத்தது இந்த முருங்கைக்கீரை. எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி முருங்கைக்கீரை பிக்கவே தெரியாது. எனக்கு முருங்கைக்கீரை இவ்வளோ தூரம் பிச்சு தான் சமைப்பாங்கன்றதே எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம்னா இந்த முருங்கைக்கீரை பொரியல். எங்கள் மம்மி எப்போவுமே ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து ஸ்பூன் வச்சு தருவாங்க. நான் அப்படியே கப்பு கப்புன்னு சாப்பிட்றது மட்டும்தான் என் வேலை. பட் மேரேஜுக்கு அப்புறம் தான் என் முருங்கைக்கீரை இவ்வளோ தூரம் பிரிக்கணுன்னே எனக்கு தெரியும். ஸோ அப்படியே எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. நான் இங்கே வெளிநாட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு ஒரு நாள் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே பேரண்ட்ஸ் ஞாபகமாகவே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த பற்றி ஏதாவது பார்த்துட்டேன்னா அதில் எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடும். தென் எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடும். எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் மோஸ்ட்லி எனக்கு ஃபுட்டில் தான் வரும். இந்த ஏதாவது கீரை பிக்கும்போது அண்ட் ஏதாவது சாப்பாடு செய்யும்போதோ குழம்பு செய்யும்போதோ அது சொதப்பிக்கிச்சுன்னா அப்படியே எங்கள் அம்மா ஞாபகம் வந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பித்து அப்படியே அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு ரூயின் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் இப்படி வெளிநாட்டில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் பற்றி நினச்சி எமோஷ்னலாக இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.